ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நியூஸ் இருக்குது. எல்லாத்தையுமே சிம்பிளாக பார்த்துடலாம். சரி, வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு நடந்திருக்குப்பா. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்திருக்கு. இந்த இடம் முக்கியம்ப்பா. எந்த இடத்துல நடந்துச்சு இந்த கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு நடந்த இடம் ஓமன் தலைநகர் மஸ்கட்டு. ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுது. அடுத்து 2வது நியூஸ் என்னென்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம் பண்ணுறதுக்காக மாற்றுத்திறனாளி வீரர் ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜான் மேக்பால்னு ஒருத்தர் இருக்காருப்பா. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. 2007 பிரிட்டனில் நடந்த லிசா பாரா ஒலிம்பிக் போட்டி, அந்த போட்டியில் ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஒரு வீரமானவர்னு வச்சுக்கோங்களேன். அவரை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 2022 இவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அவர் போகலை. அவர் போகும்போது வேணால் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு பேரை மட்டும் பார்த்துக்கோங்க, ஜான் மேக்பால், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்குற 3வது செய்தி என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை. அதாவது இப்போ புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை சொல்லியிருக்காங்க. இதை கட்டாயப்படுத்துவதா அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டியிருக்காரு. ப்ளஸ் எல்லாருமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. அதாவது ஸ்கூல் புக்கில் மும்மொழி கொள்கை இல்லை, பட் மொழி பிரச்சனை என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த நியூஸோடு ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 1802 வெல்லெஸ்லி பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாருப்பா. அந்த வெல்லெஸ்லி பிரபு தான் சென்னை மாகாணம் உருவாக காரணமானவர். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். சென்னை மாகாணம் இது உருவாக காரணமானவர் வெல்லெஸ்லி பிரபு. 1802 உருவாக்குனார். அது மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கு. பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாகாணமாக மாறிடுச்சு. இந்த மேப்பை பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தமிழ்நாடு. இங்கே பாருங்கள் கேரளாவெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. கர்நாடகா பார்டர்னு வச்சுக்கோங்களேன். அதே கர்நாடகாவில் துங்கபத்ரா பெல்லாரி வரைக்கும் போயிருக்கு. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், சில்கா ஏரின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த ஏரி வரைக்கும் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு பெரிய அளவுக்கு மாறி இருக்குது. விடுதலைக்கு பிறகு சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தனியாக பிரிக்கப்படுது. 1956 நவம்பர் 1ஆம் தேதி இயற்றப்பட்ட மொழிவாரி மாநில அமைப்பின் மூலமாக தமிழர்களுக்கான ஒரு மாநிலமாக சென்னை மாநிலம் உருவாச்சு. அதுக்கு பின்னாடியும் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது உருவாச்சு. ஏன்னா பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக எழுந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னா டி மாதவன், இவரும் தியாகராசர், இவரும் உருவாக்கியிருப்பாங்க. டி மாதவன் புதுசாக இருக்குமே, ஒன்றும் கிடையாது. நம்ம 10th டிஎம் நாயர்னு படிச்சிருப்போம். அதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பின்னடைவு, ஜாதி பின்னடைவெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக்கில் 10th தியாகராய செட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க. மாதவன், அதாவது மாதவன் நாயருங்கிறத மாதவன் கட் பண்ணிட்டாங்க. அப்போ டி மாதவன், சரிங்களா? ஸோ முழு பேர் கொடுத்துருக்காங்க. இவங்களால தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. பிறகு அது நீதி கட்சியாக மாறுச்சு. 1920 முதல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நீதி கட்சி போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. 1920 முதல் 1937 வரைக்கும் நடந்த 5 தேர்தல்களில் 4 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. ஒன்றில் தோத்துட்டாங்க. காரணம், சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அப்பையும் அவங்க ஆட்சி அமைக்கலை, வேற ஒருத்தர் ஆட்சி அமைச்சார். அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்கப்பா. அதாவது நீதி கட்சி தவிர வேற ஒருத்தர் ஆட்சி அமைச்சார், அவர் யார்? அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். 1937 முதல் முறையாக காங்கிரஸ் தேர்தலில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ராஜாஜி சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக மாறுறாரு. ராஜாஜி முதலமைச்சரான உடனே 2 அரசு கொள்கைகளை உருவாக்குறாரு. முதல் கொள்கை தீண்டாமையை ஒழிக்கிறது. 2வது கொள்கை இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிக்கிறது. பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிவிக்கிறது. இந்த முயற்சியெல்லாம் அவர் எடுத்தாப்புல. அதுக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரம், இவங்க, அப்புறம் தந்தை பெரியார், அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 1939 திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை பெரியார் அவர்கள் நடத்தியிருப்பாங்க.
அப்படி நடத்திட்டு திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையும் பெரியார் முன் வச்சுருப்பாங்க. இதை வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்கப்பா. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1939 திராவிட நாடு மாநாடு நடந்தது, அது நடந்த இடம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எதுன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிற கோட்பாடு உருவாகுது. திராவிட நாடா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இந்த 4 ஸ்டேட்டையும் உள்ளடக்கி தான் திராவிட நாடு இந்த கோட்பாடு வளர ஆரம்பிக்குது. அதுக்கு எதிராக ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்குறாரு. இது என்னப்பா அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த 2 ஸ்டேட்டையும் உள்ளடக்கி தான் தட்சிண பிரதேசம். இதை அவர் முன்னெடுக்கிறாரு. இதை வந்து எல்லாருமே எதுக்குறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவருடைய சீடர்கள் ஆதரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க, சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம், இந்த 2 பேரும் வந்து ஆதரிக்கிறாங்க. இது கரெக்டு தான்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்க எல்லாமே எதுக்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா பெரியார் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில் அனைத்து தமிழர்களும் தட்சிண பிரதேசம் என்ற அமைப்பை எதிர்த்து முதலமைச்சருக்கு தந்தி அனுப்புங்கப்பா அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பயும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. 1956 அமிர்தசரஸில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிலையும் ராஜாஜி சொல்கிறாரு தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாநாட்டிலேயே காமராசர் இருக்கார். அவர் வந்து கடுமையாக பேசுகிறார். என்னப்பா நீங்கள் தட்சிண பிரதேசம்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதுக்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே மொழி பிரச்சனை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1956 நவம்பர் 1 தான் சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது இல்லையா. அப்போ வந்து சென்னை மாகாணம் தான் பேர் வச்சுருந்தாங்க, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி விருதுநகரை சார்ந்த சங்கரலிங்கனார் இவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காரு. 1956 ஜூலை 27 ஆரம்பித்து 1956 அக்டோபர் 13 வரைக்கும் கிட்டத்தட்ட 76 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கடைசியாக இறந்துட்டார். இறந்த பிறகு தான் பேரை மாற்றுறாங்க. அதுவும் 1967 பொது தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அறிஞர் அண்ணா தலைமையில் உருவாகுது. அவங்க வந்த பிறகு தான் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க. இது வரலாற்று நிகழ்வு. சரிங்களா, நான் இதை பார்த்துட்டோம். அடுத்த நியூஸை பார்க்கலாமா. அடுத்த நியூஸை பாருங்கள். கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. கீழடி எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்குது. கீழடிக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடி, மணலூர், கொந்தகை, அகரம் இந்த 4 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா 10ஆம் கட்ட அகழ்வாய்வு போயிட்டுருக்கு. இந்த கீழடியை பற்றி நாம் கூட நம்முடைய மெயின் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இரும்பின் தொன்மை அப்படிங்கிற தலைப்பில் தமிழக அரசு புதிய அறிவிப்பு விட்டாங்க. அந்த அறிவிப்பின்படி உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு உருக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த நியூஸை பாருங்கள். கடைசி நியூஸு, பிரேசிலில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குதுப்பா. அந்த அமைப்புடைய வருடாந்திர உச்சி மாநாடு பிரேசிலில் நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னா 4 நாடுகளுடைய முயற்சியால் உருவாச்சு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகள் சேர்ந்து தான் பிரிக்ஸை உருவாக்குனாங்க. 2010 தென்னாப்பிரிக்கா வந்து இதில் சேருது. 2024 போன வருஷமும் சில நாடுகள் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கூட இந்தோனேசியா சேர்ந்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வருஷம் இணைஞ்சிருக்கிறதுனால கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. துருக்கி, அசர்பைஜான், மலேசியா இந்த நாடுகள்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் வந்து 11 நாடுகள் இருக்குது. இந்த பிரிக்ஸ் அமைப்பை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். பிரிக்ஸ் BRICS, அதாவது பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சீனா, எஸ்னா சவுத் ஆப்ரிக்கா. இந்த 5 நாடுகளுடைய சுருக்கம்தான் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் அமைப்பு இந்த 5 நாடுகளுடைய முன்னெடுப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிக்ஸை எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் கிடையாது. இப்போ ஒரு நாடு கடன் வாங்கணுன்னா அதுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று உலக வங்கிக்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா சர்வதேச நாணய நிதியத்துக்கிட்ட வாங்கணும்,
மூன்றாவது அமெரிக்காவுக்கிட்ட வாங்கணும். நமக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது மூன்று இடம்தான். இந்த 3 இடத்த தாண்டி வேறு இடத்துல வாங்க முடியாது. ஆனால் இந்த 3 இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம். அதுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸு. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஜிம் ஓ நீல் என்ற பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர். இவர் தான் உருவாக்கி பயன்படுத்தியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா 2050 ஆண்டு வாக்கில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிக்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. புதிய மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இதை எதுக்காக உருவாக்குனாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மி, இந்த நாடுகள் அவங்களுக்குள்ளேயே கடன் கொடுத்துக்குவாங்க, அதுக்காக உருவாக்குனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ண அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2005 முடிவு பண்ணாங்க. இதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உலகளாவிய லெவலில் பணத்தை மாற்றி விடணுன்னா அதுக்கு ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு தான் உலகளாவிய வங்கிகளுக்கிடையான நிதி பரிமாற்ற அமைப்பு. பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கிட்ட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண கொடுத்தோம்னா காசு அதிகம், டிரான்சாக்ஷன் பண்ணுற காசும் அதிகம். ஸோ எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு இவங்களே வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டத்தை இப்போ 2015 பிறகு முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ தான்ப்பா இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நடப்பு நிகழ்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. உங்களை போல் படிச்சுட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.